என் இனிய நல்வுறவின் உறவுகளை, நாம் இன்று 9/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மில் என்றும் அன்னை மரியா நமக்காக பரிந்துரைத்து நம்மை வாழ வைத்து கொண்டு வருகிறார். நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 91, 7, 8, 9. இன்றைய தொடக்க நூல் வாசகம் 41, நாம் 55, 57. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10, 1, 7. தமது சீடர்களின் முதல் பணியாக எது இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் தெளிவாக்குகின்றார் இயேசு. தவறிப்போன ஆடுகளை தேடி செல்வதே இயேசுவின் சீடர்களின் முதற் பணி. இயேசு எப்பொழுதும் பாவிகளின் பக்கம் நின்றவர். சாகும்போது 2 திருடர்கள் நடுவே இறந்தவர். உயிர்த்த பிறகு ஒரு பெரிய பாவிக்கு, மதலேன் மரியாவுக்கு முதல் முறை காட்சி கொடுத்தவர். தங்களது சகோதரர் யோசப்பை அவரது சகோதரர்கள் ஈவிரக்கமின்றி கிணற்றுக்குள் தள்ளி பிறகு வியாபாரிகளிடம் அவரை விற்றது எல்லாருக்கும் தெரியும். என்று மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் அன்றைய இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கை முறைக்கும் அப்படி ஒரு பெரிய வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே இன்று காணாமல் போன ஆடுகளை, தவறிய மனிதர்களை தேடிச் சென்று அவர்களை மீட்பதே நம்முடைய தலையான பணியாக இருக்க வேண்டும். உடன்பிறப்பின் அன்பு என்பது யாராலும் பிரிக்க முடியாதது. பிறரன்போடு ஆழமாக வேர்விடுவது தான் அன்பு. சேரும் நீரும் எப்படி பிரிக்க முடியாதோ அதேபோல் அந்த சேற்றுக்கும் நீருக்கும் உள்ள உறவை யாராலும் விளக்க முடியாது. அதுபோல்தான் உடன்பிறப்புகளின் உறவு. இரவும் பகலும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல்தான் உடன்பிறப்புகளின் உறவு. இரவில்லாமல் பகல் இல்லை, பகல் இல்லாமல் இரவில்லை, நிலவில்லாமல் நீர் இல்லை, நீர் இல்லாமல் நிலவில்லை என்பது போல நீருக்கும் நிலவுக்கும், வானத்துக்கும் நிலவுக்கும், வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இத்தனை உறவுகளில் எதையுமே நாம் பிரிக்க முடியாது. அதேபோல் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று வேலை செய்யாது. இத்தனை கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றனவே, இவற்றில் ஒன்றேனும் கொஞ்சம் ஆடினால் இந்த உலகம் நிற்குமா? இதை போல்தான் இந்த அன்பும் விலை மதிக்க முடியாதது. தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்ட யோசேப்பு அவர்களிடம் அவர்கள் செய்ததை அடையாளம் காணாதது போல, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவுகிறாரே. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அன்பை நாம் சில நேரங்களில் நமக்கு அவர்களிடம் மன கஷ்டம் இருக்கும்போது நாமும் காணாமல் கண்டு கொள்ளாமல் தான் இருக்கிறோம். அவர்களை கண்டும் அடையாளம் காணாதது போல, அடையாளம் கண்டு கொண்டும் கடுமையாக அவர்களிடம் பேசி நம்மளுடைய வார்த்தைகளை வினவுகிறோம். சில சமயங்களில் இது மனித உணர்வுகள் தானே, அவர்களுக்கு மட்டும் அதில் என்ன வேறுபாடு? அதனால் அன்றும் இன்றும் காலங்களை நினைக்கும் பொழுது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அதனால் பிறர் அன்று வள்ளுவர் எழுதி வைத்த சில சொற்கள் அன்புக்காக. அன்பு என்பது பிறர்க்கென்ன முற்பகல் செய்யும், தமர்க்கென்ன பிற்பகல் தானே வரும். அதனால் காலம் காலமாக இறைவன் போட்டது அன்பு. நம்மால் முடிந்தாலும் ஒருவருக்கு தீயது செய்யவே கூடாது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தீயவை தீய பயத்தினால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். மறந்தும் பிறர் கேடு சூழ்க, சூழலின் அறம் சூழ சூழ்ந்தவன் கேடு. மனிதர்களின் நல்ல குணங்களையும் நமக்குள் இருக்கும் எல்லா குணங்களும் சேர்ந்து, அன்பு, பொறாமை, எரிச்சல், தன்னலம், சுயநலம் இவற்றோடு சேர்ந்திருப்பது தான் ஒரு அன்பும் கூட. அதனால் இத்தனை குணங்களும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு அசிரிரி அவர்களை அழைக்கின்றது. மனிதர்களுக்கு இருக்கும் எல்லா குணங்களும் வெளியே வாங்கள், உங்களுக்கென்று ஒரு பெரிய ஒரு பூங்கா, பெரிய ஒரு தீவு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அதில் போய் நீங்கள் 3 நாள் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து உங்களுடைய நாட்களை கொண்டாடி திரும்பி வாருங்கள் என்று. இவை எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஆடிப்பாடி சென்று கொண்டாட செல்கின்றது. அப்பொழுது அங்கிருந்த ஒரு அசிரிரி திடீரென்று ஒரு குரல் எழுப்புகின்றது. அதற்கு முன் இவர்கள் எடுத்த செல்ஃபி, இவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ஒரு தட்டில் உணவு உண்டது எல்லாம் அங்கு ஒரு கிளம்பும் நேரத்தில் அந்த அசிரிரி சொல்கிறது, இப்பொழுது இங்கு ஒரு ஆபத்து வருகிறது, நீங்கள் திடீரென்று இந்த இடத்தை விட்டு உடனே புறப்பட வேண்டும் என்று. ஒரே நிமிடத்தில் எல்லாம் மாயம். ஆனால் அன்புக்குத்தான் எதுவுமே தெரியாதே. அன்புக்குத்தான் பொறாமை கிடையாது, தன்னலம் கிடையாது, பிறநலம் கிடையாது, எதனாலும் அது பிரிந்து போகாது. அதனால் அன்பு மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறதாம். அன்பு மட்டும் ஒருவரை ஒருவர் போய் இவர்களுக்கு என்ன ஆனது, அவர்களுக்கு என்ன ஆனது,
என்று அங்கு நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு கதையாக இருந்தாலும் இன்றும் இதே போல் தானே அன்பு இருக்கிறது. அதில் சகோதரத்துவ அன்பாக இருந்தாலும் சரி, நண்பருடைய அன்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அன்பாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தை அன்புறவாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் அன்பாக இருந்தாலும் சரி, அன்பு என்பது இதே போல் தான் தனிமையில் தன்னலத்தோடு வாழாமல் பிறரோடு வாழ ஒன்றித்து இருக்கின்றது என்பதை நாம் மறக்க முடியாது. அதனால் ஒருவரை ஒருவர் எப்படி கடவுளுக்கு அந்த சகோதரத்துவ அன்பு மிக முக்கியமோ அதே போல் நாம் அந்த சகோதரத்துவ அன்பை மதித்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மதிப்போம், மறப்போம், மன்னிப்போம், நேசிப்போம், பிறர் அன்போடு வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.